லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நில் என கர்த்தர் கூறுகிறார். ஆனால் நாமோ நரைத்தவர்களை அற்பமாக மனதில் எண்ணுகிறோம். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களால் இனி பிரயோஜனம் இல்லை என எண்ணி அவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம். ஆகவே நரைமயிரை மறைக்க தலையில் சாயம் பூசிக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தரோ நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நில் என்கிறார். அன்பானவர்களே, நம் பெற்றோருக்கு தலை நரைக்கும் போதே அநேக பிள்ளைகள் அவர்களை தங்களுக்கு பாரமாக எண்ணுகிறார்கள். உற்றார் உறவினர், அயலகத்தார், சபை மக்கள் யாராயிருந்தாலும் நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்க, அதாவது அவர்களை கனம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று நீதிமொழிகள் 16:31 முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று நீதிமொழிகள் 20:29 பார்க்கிறோம். அப்படியானால் நரைமயிரை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டாம். நம்மை விட அவர்களை அறிவாளிகளாக எண்ணுவோம். அவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட முதியவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். இன்று முதியோரை பிள்ளைகள், நன்மை செய்தவர்கள், நேசித்தவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறப்பதில்லை. தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் நான் உன்னை ஏந்தினேன், தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்தேன். இனியும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என தாவீது ஜெபித்தது போல நாங்களும் முதிர் வயதில் கவலைகளை மறந்து கர்த்தரோடு சஞ்சரிக்கும் வாழ்க்கைக்காய் பரலோக ராஜ்யத்தில் செல்ல எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை